உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைய சமையல் காணொளி உண்மையாவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ரொட்டி தான் சுட போறோம். அந்த ரொட்டி என்னத்த வச்சு சுட போறோம்டா, பயரை வச்சு தான் இந்த ரொட்டியை நாங்கள் சுட போறோம். இப்போ நாங்கள் பயறு ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பயரை நல்லா ஊற வச்சிடுவோம். ஓகே, இப்போ இந்த பயர் நல்லா ஊறட்டும். நாங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பயரை பார்ப்போம். இப்போ இந்த பயரை மூடி வைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பயறு ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். அப்படி ஊறிட்டா ஓகே ஆண்டு வா. எப்படி ஊறிட்டுன்னு பார்த்தீங்களா? நல்ல வடிவாக ஊறிட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வந்து கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க எப்படி ஊறி இருக்குண்டு. இப்போ நாங்கள் தண்ணியை வடிச்சிடுவோம். இப்படி நாங்கள் ஒரு 3 தண்ணியில் நல்லா கழுவி எடுப்போம். இப்போ பாருங்கள், பயரை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டோம். பயருக்குள்ளே தண்ணியே இல்லை. இப்போ நாங்கள் அடுத்தது செய்ய போகிறது, சின்ன கிரைண்டர் கப் கொண்டு எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் இந்த ஊற வச்சிருக்கிற பயரை போட்டு நல்லா அரைச்செடுப்போம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பயருக்குள்ளே 2 பச்சை மிளகாய், அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் ஒன்றை தோல் உரித்து வெட்டி வச்சிருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து 2 உள்ளி, ஒரு கேரட்டை சீவி 2ஆக வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்செடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இதை ஒரு சட்டிக்கு மாற்றிடுவோம். பாருங்க எப்படி அரைச்சிருக்கிறோம் வந்து. இந்த வாசனை பச்சை சட்னி, பச்சை மிளகா சட்னி அரைச்ச வாசனை அடிக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கண்டா ஒரு கரண்டி மாசி கருவாடு போட போகிறோம். நாங்கள் இப்போ என்ன சுட போகிறோம்டா, பயறு ரொட்டி. இந்த பயறு ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அதுக்கு நாங்கள் ஒரு கரண்டி மாசி கருவாடு, அடுத்தது வந்து நாங்கள் செய்து வச்சிருக்கிற மாசி சம்பல். இது வந்து எங்களுக்கு உரைப்புக்காக நாங்கள் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் தானே, அதனால் ஒரு 2 கரண்டியாக போட்டுக்கொள்ளுவோம் காணும். அடுத்தது வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக. அதோடு சேர்த்து பாருங்கள், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவேன். இனி கையால் தான் பிசைஞ்சாகணும் எல்லாத்தையும். நல்லா எல்லாத்தையுமே கையால் பிசைஞ்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு சேர்த்து. அடுத்ததாக வந்து நாங்கள் கோதுமை மாவு, பச்சை கோதுமை மாவை சேர்த்து குழச்சி கொள்ளுவோம். இப்போ நான் வந்து ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழச்சி கொள்ளுவோம். ரொட்டி பதத்துக்கு குழச்சி எடுக்கணும். ஒரு சுண்டு ஃபுல்லாக போட்டாச்சு.
இது வரைக்கும் ஒரு சுண்டு போட்டு குழைச்சிருந்தோம், அது காணாது. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி கொள்ளுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் ரொட்டிக்கு தானே, எங்களுக்கு ரொட்டிக்கு பதம் தெரியும். இப்போ எல்லாருக்குமே வந்து ரொட்டிக்குரிய பதம் தெரியும். அப்போ அந்த பதத்துக்கண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி கொள்ளுவோம். அதோட ரொட்டிக்கு பிசையாக நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி பிசைஞ்சால் ரொட்டி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொட்டி பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், அப்படி சரியான ஒரு பதத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1.5 சுண்டு மாவு சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்செடுக்கணும். நல்லா பிசைஞ்செடுப்போம். பாருங்கள், அப்படி சாஃப்டாக இருக்குண்டு. ஒரு உருண்டை ரொட்டி, அம்மா ரொட்டி, தீபா சுட்ட ரொட்டி, சுவையான ஹெல்த்தியான ரொட்டி. ஓகே, இப்போ பயறு ரொட்டிக்கு நாங்கள் சரியான பதத்துக்கு பாருங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். எல்லாம் அப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே வைப்போம். 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கிடையில் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு நல்லா தணல் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ரொட்டிக்கு வந்து அடுப்பு வந்து அதிகளவாக எரியக்கூடாது, ஓரளவு தணலாக இருக்கணும். அதனால் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவை இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு இன்றைக்கு நல்லா தட்டி எடுப்போம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி தட்டி எடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் நல்லா ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி தட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு. ஓகே, இப்போ ரொட்டிக்கல்ல அடுப்பில் வச்சுருவோம். இப்போ ரொட்டிக்கல் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெயை தெளித்து கொள்ளுவோம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் தட்டி வச்சிருக்கிற ரொட்டி எடுத்து இந்த ரொட்டிகளில் போட்டு நல்லா 2 பக்கமும் சுட்டெடுப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ பயறு ரொட்டி ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அடுத்த பக்கம் திருப்பிடுவோம். பார்த்தீங்களா? ரொட்டி பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சுட்டெடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்கண்டே. இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். சுவையான சத்தான பயறு ரொட்டி வந்து தயாராகிட்டு. பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ இதை டேஸ்ட் பார்ப்போமா அப்படி இருக்கண்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நாங்கள் அம்மியில் அரைச்ச ஒரு சம்பளம் செய்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இது உரைப்பாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பச்சை மிளகா, மாசி சம்பளம் எல்லாமே போட்டிருக்கிற மாட்டபடியா. ஆனால் அதையும் தாண்டி நல்ல உரைப்பாக ஒரு சம்பளம் அரைச்சி வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த வேலை தான், இதுக்கு ஒரு சம்பளம் அரைச்சி வச்சு நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் சாப்பிட்டது எப்படி இருக்குது? பயறு ரொட்டின்னு தெரியல, சும்மா சாதாரண ரொட்டி மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்ட உடனே மிளகாட டேஸ்ட் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்காக ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். பயறு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இப்படி செய்து கொடுங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. இதுபோல் இன்னொரு சுவையான சாப்பாட்டோடு உங்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.